இதுதான் சீனர்களை இரவில் விழித்திருக்க வைக்கிறது. MQ-9B-C கார்டியன் என்று அழைக்கப்படும் இந்த புரட்சிகர ட்ரோன் இதற்கு முன்பு வேறு எந்த ட்ரோனும் செய்யாத விஷயங்களை செய்ய முடியும். நீர்மூழ்கி கப்பல்களை கண்காணிப்பது முதல் கன்னிவெடிகளை சுட்டிக்காட்டுவது வரை சி கார்டியன் விமானம் தாங்கி கப்பலுக்கு பிறகு கடற்படை ஆயுத தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் என்று வாதிடலாம். அது நம்ப முடியாதது என்று நீங்கள் நினைத்தால் இந்த ட்ரோனில் சில மறைக்கப்பட்ட அம்சங்கள் உள்ளன. அவை சீனாவுடன் எப்போதாவது போர் வெடித்தால் அதை தடுக்க முடியாத ஆயுதமாக மாற்றும். கடல் கார்டியனை சுற்றி நடக்கும்போது ஒருவர் கொஞ்சம் குழப்பமடையக்கூடும். அதன் ரீப்பர் ட்ரோன் உறவினரை விட சரியாக என்ன வித்தியாசம் என்று யோசிக்கிறீர்களா? அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனமான ஜெனரல் அட்டாமிக்ஸால் கட்டப்பட்டது. சி கார்டியன் அடிப்படையில் ரீப்பர் ட்ரோனின் முன்னேற்றமாகும். இது கடல்சார் சூழல்களின் தனித்துவமான சவால்களுக்கு மறு உருவாக்கம் செய்யப்படுகிறது. விமானத்தின் மேற்புறத்தில் தொடங்கி சி கார்டியன் முன்புறத்திலிருந்து பின்புறமாக 38 அடி நீளம் கொண்டது. இது வழக்கமான ரீப்பர் ட்ரோனை விட 2 அடி நீளமானது. இருப்பினும் கடல் கார்டியன் ஒரு முழு நிறைய நீளமானது. நுனி முதல் நுனி வரை சி கார்டியன் 79 அடி இறக்கைகளை கொண்டுள்ளது. இது ரீப்பரின் 66 அடி இறக்கைகளை விட குறிப்பிடத்தக்க வகையில் பெரியது. இந்த எண்கள் ஒரு விஷயத்தின் காரணமாக முக்கியமானவை: நேரம் தங்கியிருத்தல். ரீப்பர் அதன் இலக்கை அடைய நீண்ட தூரம் பயணிக்க முடியும் என்பது உண்மைதான் என்றாலும் அதன் முக்கிய முன்னுரிமை வானத்தில் ஒரு கண் என ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுற்றித் திரிவதாகும். அது எப்போது வேண்டுமானாலும் கொல்ல விரும்பாவிட்டாலும் கூட. இருப்பினும் வானில் பறந்தவுடன் கடல் பாதுகாவலர் அதன் கண்காணிப்பு மற்றும் உளவு செயல்பாடுகளுக்கு தேவையான பரந்த தூரங்களை கடக்க தொடர்ந்து நகர வேண்டும். ஏனென்றால் போர்க்களம் மிகவும் வித்தியாசமானது. உதாரணமாக, ஒரு ரீப்பர் ட்ரோன் ஒரு கிராமத்தின் தலைக்கு மேலே நாட்கள் அல்லது வாரங்களுக்கு வட்டமிடலாம். ஆனால் ஒரு சி கார்டியன் ட்ரோன் வர்ஜீனியா அளவிலான ஒரு செயல்பாட்டு பெட்டியை மறைக்க வேண்டியிருக்கும். இவ்வளவு பெரிய தூரத்தை கடக்க வேண்டிய நிலையில் சி கார்டியன் அதிக லிப்ட் உருவாக்குவதன் மூலமும் எரிபொருள் தொட்டிகளுக்கு அதிக இடத்தை கொண்டிருப்பதன் மூலமும் அதிக எரிபொருள் சிக்கனமாக இருக்க வேண்டும். அதிகபட்சமாக 12,500 பவுண்டுகள் டேக் ஆஃப் எடை மற்றும் 6,000 பவுண்டுகள் எரிபொருள் திறன் கொண்ட சி கார்டியன் அதன் மூத்த சகோதரரை விட 1 டன் அதிக எரிபொருளை எடுத்துச் செல்ல முடியும். இது குறைந்தது 30 மணி நேர விமான நேரத்தின் மிஷன் சகிப்புத்தன்மையாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சில மதிப்பீடுகள் எரிபொருள் எரியும் விகிதங்களை பொறுத்து 40 மணி நேரம் அல்லது அதற்கு மேற்பட்டவை. கடல் பாதுகாவலரை கடல்சார் சூழல்களுக்கு ஏற்றதாக மாற்றும் மற்றொரு அம்சம் அதன் ஐசிங் எதிர்ப்பு திறன்கள் ஆகும். மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவின் கடுமையான பாலைவனங்களில் செயல்பட வேண்டிய ரீப்பரை போலல்லாமல் கடல் கார்டியன் ஒரு ட்ரோனில் இதுவரை களமிறக்கப்பட்ட மிகவும் மேம்பட்ட குளிர் வானிலை தடுப்பு தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளது. காற்று அதன் புரொப்பல்லருக்கு கீழே என்ஜின் உட்கொள்ளல்களுக்குள் நுழையும்போது பனி படிகங்களால் நிரப்பப்பட்ட குளிர்ந்த சுற்றுப்புற காற்று சி கார்டியன் அதை உள்ளே அனுமதித்தால் இயந்திரத்தில் அழிவை ஏற்படுத்தும். அப்படி செய்தால் இந்த முறை மட்டும் நெருப்பு காற்றில் 40,000 அடி உயரத்தில் இருக்கிறது. இந்த பனி படிகங்கள் உள்ளே வருவதை தடுக்க ஐசிங் எதிர்ப்பு பன்மடங்கு காற்று இயந்திரத்தை நோக்கி பாயும்போது பனியின் பெரிய துண்டுகளை உடைக்கிறது. ஆனால் இந்த பன்மடங்கு அவற்றில் பெரும்பாலானவற்றை உடைக்கும் அதே வேளையில் இயந்திரத்தை மிகவும் திறமையானதாக மாற்ற அதன் ஒற்றை ஹனிவெல் டர்போப்ராப் இயந்திரத்திற்குள் நுழைவதற்கு முன்பு காற்றை சூடாக்க சக்தி வாய்ந்த ஹீட்டர்களும் உள்ளன. இந்த அம்சங்களை கொண்டிருப்பது முக்கியமானது. ஏனெனில் இது கடல் பாதுகாவலரை ஆர்க்டிக் போன்ற குளிர்ந்த வானிலை சூழல்களில் செயல்பட அனுமதிக்கிறது. அங்கு நீர்மூழ்கி கப்பல்கள் இந்த நாட்களில் மேலும் மேலும் ஆராய்கின்றன. இங்கே செயல்படுவது உண்மையில் ட்ரோன் படை விநியோக நோக்கங்களுக்காக எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை காட்டுகிறது. பாரம்பரியமாக B-8 போசைடான் போன்ற விமானங்கள் நீர்மூழ்கி கப்பல்களை கண்காணிக்க அமெரிக்காவால் பயன்படுத்தப்படும் ரொட்டி மற்றும் வெண்ணெய் அலகுகள் ஆகும். இருப்பினும் இந்த விமானங்கள் நம்ப முடியாத விலை உயர்ந்தவை. அவற்றில் பல இல்லை. ஒவ்வொன்றும் சுமார் $1 பில்லியன். அவற்றை மாற்றுவது மிகவும் கடினம். போசைடானை இயக்கும் 1 டஜனுக்கும் மேற்பட்ட மாலுமிகள் கூட சேர்க்கப்படவில்லை. சி கார்டியன் அடிப்படையில் அதன் நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு போர்கிட் மூலம் பொசைடனின் இடத்தை பிடிக்கிறது. சி கார்டியனின் பக்கங்களை பார்த்தால் முள்ளம்பன்றி கூர்முனை போன்ற ஒன்றை நீங்கள் காண்பீர்கள். இருப்பினும் இவை நாம் அனைவரும் அறிந்த மற்றும் நேசிக்கும் ஒரு அப்பாவி சிறிய வீடியோ கேம் கதாபாத்திரத்தின் ஒரு பகுதியாக இல்லை. இவை மிகவும் கொடிய ஒன்று. நீர்மூழ்கி கப்பல்களை கண்காணிக்க சில வழிகள் உள்ளன. பெரும்பாலான மக்கள் சோனாரை பற்றி நினைக்கும்போது கடல் கார்டியன் ஒரு நல்ல சோனாரை கொண்டுள்ளது. மற்றொரு வழியும் உள்ளது. சோனோபாய்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த சாதனங்கள் சுமார் 3 அடி நீளமுள்ள நீளமான கோக் கேன்களைப் போன்றவை. அவை செயலில் அல்லது செயலற்றதாக இருக்கலாம்.
செயலில் உள்ள சோனோபாய்கள் அவற்றின் சொந்த சோனாரை கொண்டுள்ளன. அவை தண்ணீரில் ஒரு ஒலி பிங் அனுப்பி திரும்புவதை பதிவு செய்யும். செயலற்ற மிதவைகள் தண்ணீரில் எதையும் உன்னிப்பாக கேட்டு அவற்றின் கண்டுபிடிப்புகளை புகாரளிக்கும். நம்ப முடியாத ஆன்போர்டு சோனார் சூட் ட்ரோன் எந்த மிதவைகளை பயன்படுத்தினாலும் டிரான்ஸ்மிஷன்களை எடுக்கும். கோட்டின் மறுமுனையில் ஆபரேட்டர்கள் ஒரு நீர்மூழ்கி கப்பல் எங்கே உள்ளது மற்றும் டார்பிடோக்களுடன் ஆயுதம் ஏந்திய திசையன் சொத்துக்களை பாதி உலகத்திலிருந்து அந்த இடத்திற்கு விளக்கலாம். எவ்வாறாயினும் தென்சீனக் கடலை 6வது பெரிய ஏரியாக மாற்றுவதில் கடல் பாதுகாவலர் கடற்படையின் நம்பர் 1 கருவியாக இருப்பதற்கான பல காரணங்களில் இதுவும் ஒன்றாகும். அமெரிக்காவும் சீனாவும் எப்போதாவது டொனால்ட் ட்ரம்பின் ட்விட்டர் போர்களை உண்மையான துப்பாக்கிச் சூடு போராக மாற்றினால் முதல் தீவு சங்கிலி என்று அவர்கள் அழைப்பதிலிருந்து அமெரிக்க கடற்படையை முடிந்தவரை தொலைவில் வைத்திருப்பதில் சீனா மிகவும் ஆர்வமாக இருக்கும். சீனாவுடனான எந்த ஒரு சாத்தியமான போரையும் விவாதிக்கும்போது சில புவியியலை புரிந்துகொள்வது அவசியம். முதல் தீவு சங்கிலி என்ற சொல் வரைபடத்தில் இங்கேயே உள்ளது. தெற்கு சீனாவிற்கு கீழே மற்றும் வியட்நாமின் கிழக்கே அமைந்துள்ள முதல் தீவு சங்கிலியில் ஸ்பிராட்லி தீவுகள், பாராசெல் தீவுகள் மற்றும் தென் சீனக் கடலில் சீனா கட்டியுள்ள பல்வேறு மனிதனால் உருவாக்கப்பட்ட தீவுகள் அடங்கும். வியட்நாம் மற்றும் பிலிப்பைன்ஸ் வசம் இருந்த சில தீவுகளும் இதில் அடங்கும். அமெரிக்க கடற்படையின் மேற்பரப்பு, நீர்மூழ்கி கப்பல் மற்றும் விமான ஆயுதங்கள் அனைத்தும் சீனாவால் கொண்டுவரக்கூடியதை விட தலை மற்றும் தோள்கள் என்பதால் சீனாவின் பிரதான நிலப்பகுதியை தாக்குவதற்கான அரங்க புள்ளிகளாக பயன்படுத்தக்கூடிய இந்த தீவு சங்கிலிகளிலிருந்து அமெரிக்க கடற்படையை விலக்கி வைப்பதற்கான தொழில்நுட்பத்தில் சீனா பெருமளவில் முதலீடு செய்துள்ளது. ஊடகங்களின் கவனத்தின் பெரும்பகுதி சீனா கட்டியெழுப்பியுள்ள தொலைதூர ஏவுகணைகளின் பாரிய ஆயுத கிடங்கின் மீது இருந்திருக்கையில் சீனர்கள் தங்கள் தரைவழி மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை மேம்படுத்துவதில் பெருமளவில் முதலீடு செய்துள்ளனர். சீனா உண்மையில் அமெரிக்காவை விட அதிகமான கப்பல்களை கொண்டிருப்பதால் மிக குறைந்த ஒட்டுமொத்த சராசரி டன் என்றாலும் அமெரிக்கா ஒரு சங்கடத்தை எதிர்கொள்கிறது. அமெரிக்க பாதுகாப்பு ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் அவர்களுக்கு சொந்தமான கோழைத்தனமான அரசியல்வாதிகளின் விலை உயர்வுக்கு நன்றி செலுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் சிறிய தரைவழி மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் சுருங்கிக் கொண்டிருக்கையில் அமெரிக்க கடற்படைக்கு ஒரு படைப்பெருக்கி தேவைப்படுகிறது. 119 B-8கள் சேவையில் இருந்தாலும் இவற்றில் பாதி அட்லாண்டிக் மற்றும் மத்திய கிழக்கில் உள்ளன, மற்ற பாதி பசிபிக் நீரில் இயங்குகின்றன. ஆனால் நிச்சயமாக பராமரிப்பு மற்றும் பயிற்சி என்பது இந்த B-8கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் கிடைக்காது என்பதாகும். இதன் காரணமாக சி கார்டியன் நிச்சயமாக B-8 விமானங்களை நிரப்பும். ஏனெனில் அவற்றில் அதிகமானவை இருக்கலாம் என்பது மட்டுமல்லாமல் அவை தங்கியிருக்கும் நேரமும் கூட. B-8 உடன் ஒப்பிடும்போது சி கார்டியன் 20 மணி நேரம் கூடுதலாக வானில் இருக்க முடியும். இந்த அதிகரித்த பணி நேரம் என்பது சி கார்டியன் போசிடனை விட அதிவேகமாக அதிக கடலிடத்தை உள்ளடக்க முடியும் என்பதாகும். சி கார்டியனிடம் இப்போது ஆயுதம் இல்லை என்றாலும் ஜெனரல் அட்டாமிக்ஸ் வெளியிட்ட கலைஞர் ரெண்டரிங் அது இலகுரக டார்பிடோக்களை கொண்டிருப்பதை காட்டுகிறது. இது மட்டுமே அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு கடல் பாதுகாவலர் ஒரு நீர்மூழ்கி கப்பலின் நிலையை சரி செய்யும் நேரத்தில் டார்பிடோ ஆயுதமேந்திய பிரிவுகள் அங்கு வருவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே அது போய்விடும். 1 மணி நேரத்திற்கு வெறும் $5000 ஸ்டிக்கர் விலையுடன் சி கார்டியனை இயக்குவதற்கான விலைக்குறி முதலில் உங்களுக்கு ஸ்டிக்கர் அதிர்ச்சியை கொடுக்கலாம். இருப்பினும் B-8 செயல்பட 1 மணி நேரத்திற்கு சுமார் $30,000 செலவாகும் என்பதை கருத்தில் கொண்டு 2 பங்கு குறைவான நேரத்திற்கு இயங்குவதால் கடல் கண்காணிப்பை நடத்துவதற்கான பாரம்பரிய முறைகளை விட கடல் கார்டியன் பெரும் செலவு சேமிப்பை வழங்குகிறது. இதன் காரணமாக ஒவ்வொரு முறையும் ஒரு B-8 புறப்படும்போது அமெரிக்க கடற்படை ஆபத்தானது அநேகமாக $1 மில்லியன் பயிற்சி மற்றும் ஒரு தசாப்த பயிற்சி நேரத்திற்கு அருகில். சீனா போரில் B-8ஐ சுட்டு வீழ்த்த முடிந்தால் இது மிகவும் உண்மையான சாத்தியம். இந்த மாலுமிகளுக்கு பயிற்சி அளிக்க எடுக்கும் நேரம் ஒரு உண்மையான மோதலில் கடற்படையால் வாங்க முடியாத ஒன்று. விமானப்படை தற்போது அதன் ரீப்பர் ட்ரோன்கள் அனைத்தையும் இயக்கும் நெவாடாவைப் போல பணியாளர்களை அரசு புறமாக வைத்திருப்பதன் மூலம் கடற்படை சீனர்களை அவர்களின் குளிரூட்டப்பட்ட ட்ரெய்லர்களை விட்டு வெளியேறாமல் அடிப்படையில் அழிக்க முடியும். இப்போதைக்கு பை